உடலை தாண்டி, இந்த மெட்டீரியலை தாண்டி, இந்த புலன்களை தாண்டி இந்த பிரபஞ்சத்தை முற்றிலும் அறிந்தவன் என்று ஒருத்தர் கிடையாது. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மெட்டீரியல்லாம் ரொம்ப குறைவானது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஹிரண்ய லோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதுக்கு நம்ம ஒளி உலகம் என்று சொல்லலாம். நம்முடைய பூமியானது ஒரு வகையான சூரிய குடும்பத்துல, ஒரு பால்வெளி மண்டலத்துல இருக்குது. நம்ம பூமியில கோடிக்கணக்கான உயிர்கள், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்கள் வாழ்கின்றன. எல்லா உயிர்களும் இங்கு தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த இயற்கை நன்கு செய்து கொடுத்திருக்கின்றது. பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சியில ஆதியில வெட்ட வெளியாக இருந்து அணுக்கள் தோன்றி அப்படியே மெட்டீரியல் உருவாகி பஞ்சபூதங்கள் உருவாகி பூமி என்ற பந்துல ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு முனை வெட்டவெளி என்றால் இன்னொரு முனை மனித மனமாக இருக்கிறது. இந்த மனமே பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சியின் உச்சபட்ச ஒரு உயரிய நிலையாகும். இந்த மனம் தன்னுடைய புலன்களை தாண்டி, விலங்குகள் 5 புலன்களை மட்டுமே அதிகமாக பயன்படுத்துது. சிந்தித்தல்ங்கிறது அதுக்கு அதிகமாக மனிதனுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த அளவு கிடையாது. மனிதனுக்கு 6வது அறிவாக சிந்தனை ஆற்றல் இருக்கிறது. இந்த 6வது அறிவு தனக்குள்ள பதிவுகளை தாண்டி கொஞ்சம் சிந்திக்க முடிகிறது. தன்னுடைய உறவுகளை பற்றி சிந்திக்க முடியுது, கருத்துக்களை பற்றி சிந்திக்க முடியுது, இறந்த காலத்தை பற்றி சிந்திக்க முடியுது, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியுது. உண்மையிலேயே இந்த மனதிற்கு நுண்ணிய தன்மை கூடும் போது, அது தன்னுடைய பதிவுகள் அல்லாது அதனுடைய இயல்புல மனதை பயன்படுத்தும் போது, மனதினுடைய அலைவரிசை சற்று குறையும் போது, இந்த 6வது அறிவிலிருந்து நகர்ந்து 7வது அறிவிற்கு மனமானது பயணிக்கிறது. மனமானது இந்த 7வது அறிவுக்கு நுழையும் போது, இந்த உடலை தாண்டி, இந்த உடலைக்குள்ள எல்லை கட்டி இருக்கக்கூடிய மனம் இந்த உடலை தாண்டி, இந்த மெட்டீரியலை தாண்டி, இந்த புலன்களை தாண்டி சூட்சுமத்தை அல்லது வேற ஃப்ரீக்குவன்சியை பார்க்கக்கூடிய ஒரு நுட்பத்தை பெறுகிறது. இந்த ஃப்ரீக்குவன்சி இப்போ கண்ணால் நான் பார்க்குறேன், என்னால் இந்த மெட்டீரியல் எல்லாம் பார்க்குறேன். இந்த கண்ணுக்கு அவ்வளோதான் தன்மை. ஆனால் இந்த மெட்டீரியலை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேற ஒன்றும் இல்லையான்னு கிடையாது, நிறைய இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மெட்டீரியல்லாம் ரொம்ப குறைவானது தான். நான் மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய சூட்சுமம் தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகம். அப்போ மனமானது ரொம்ப நுண்ணிய தன்மைக்கு நுணுகி போய் இந்த உடலை கடந்து வேற பரிமாணத்துக்கு போகிறதுனால, வேற ஒரு பரிமாணத்துக்கு மனம் போகும்போது, வேற டைமென்ஷனுக்கு போகும்போது இந்த ஃப்ரீக்குவன்சியில் இந்த இதுதான் பார்க்க முடியும். நுண்ணிய தன்மைக்கு போகும்போது தான் வேற ஃப்ரீக்குவன்சி பார்க்க முடியும். அப்படி நுண்ணிய தன்மைக்கு போகணுன்னா வேற ஃப்ரீக்குவன்சி, வேற டைமென்ஷனை மனம் பார்க்கும்போது பல அதிசயங்களை மனமானது அறிந்து கொள்கிறது. அது பல அனுபவங்களை பெறுகிறது. அதே அது வேற எங்கேயோ கேலக்சியில, வேற எங்கேயோ வேற சூரிய குடும்பத்துல இல்லை. இந்த இடத்துல இப்போ நம்ம இங்க இது பார்க்குறேன், இதுல கண்ணை மூடி இந்த ஃப்ரீக்குவன்சிலேருந்து வேற ஃப்ரீக்குவன்சி இங்கேயே இருக்கலாம், இங்க அருகே இருக்குது. வேற எங்கோலாம் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலையும் வேற வேற பரிமாணங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சிலேருந்து வேற ஃப்ரீக்குவன்சிக்கு மாறி வேற டைமென்ஷனை பார்ப்பது என்பது வேற எங்கோ வேற கேலக்சியில இல்லை, இங்கே தான் இருக்கிறது. பிசிக்கலா இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியுதை விட இங்க நிறைய ஆஸ்ட்ரல் இருக்கிறது நமக்கு தெரியறது இல்லை. நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் கூட நாங்கள் நிறைய பண்ணி பார்ப்போம். ஒரு இடத்துல இருந்து நாங்கள் டிராவல் பண்ணி பார்ப்போம், ஒரு வேர்ல்டுக்கு போவோம். ஒரு அடி தூரம் தள்ளி உட்காந்து பண்ணி பார்த்தா வேற வேர்ல்டுக்கு போகிறது. அப்போ இந்த பிரபஞ்சம் கோடிக்கணக்கான நுண்ணிய ரகசியங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை முற்றிலும் அறிந்தவன் என்று ஒருத்தர் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை முற்றிலும் நான் பழுதர கற்றுவிட்டேன் என்று சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சம் இன்றும் நேற்றும் நாளையும் எப்போதும் புதிராகவே இருக்கும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே ஹிரண்ய லோகம் என்பது வேற எங்கேயோ இல்லை, இங்க இருக்கும். இங்க இருந்து ஃப்ரீக்குவன்சி மாறினா வேற இடத்துல இருக்கும். இதை நீங்க அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளும் போதுதான் இதை குறித்த ஐயங்களும் இதை குறித்த வினாக்களும் உங்களுக்கு குறையும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.